ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட்சுருக்கம். பதம் 3. கிளைப்யம்மா ஸ்மகம பார்த்த நைதத்வை யுபபத்யதே சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்த்வோதிஷ்ட பரந்தப. டிரான்ஸ்லேஷன். பகவான் சொல்கிறாரு, பிருதாவின் புத்திரனே, இது போன்ற இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காதே, இது உனக்கு ஏற்றதல்ல. இதுபோல சிறுமையான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே எழுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். கிருஷ்ணர் அர்ஜுனனை இங்கே பிருதாவின் மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு. ஏன்னா அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணருக்கு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். ஒரு சத்திரியன் அவருடைய மகன் யுத்தம் செய்ய மறுத்தா அந்த மகன் பெயரளவு சத்திரியன். அதே மாதிரி ஒரு அந்தணன் மகன் கெட்ட வழியில் நடந்தால் அவன் பெயரளவு பிராமணன். இப்படிப்பட்ட பெயரளவு பிராமணன், பெயரளவு சத்திரியன், இவங்க எல்லாருமே தங்களுடைய தந்தையின் உபயோகமற்ற மக்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அதனால் அர்ஜுனன் உபயோகமில்லாத மகனாக ஆவதை பகவான் கிருஷ்ணர் விரும்பலை. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணருக்கு மிக நெருங்கிய நண்பனாக இருந்ததால் அவரே தேரில் அமர்ந்து அர்ஜுனனுக்கு வழிகாட்டியாக இருக்கார். இதுபோல் வாய்ப்புக்கிடையே, அதாவது யுத்தம் செய்யக்கூடிய வாய்ப்புக்கிடையே, தர்மத்துக்காக யுத்தம் செய்யக்கூடிய வாய்ப்புக்கிடையே யுத்தத்தை துறந்தால் அர்ஜுனன் புகழற்ற செயலை செய்தவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதனால் சத்திரியனான அர்ஜுனனுடைய பெருமைக்கு இது ஏற்றது இல்லை அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. மேலும் பீஷ்மர், துரோணர், தங்களுடைய உறவினர்கள், இவங்க கிட்டையெல்லாம் பெருந்தன்மை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நேரடி வழி நடத்தலின் மூலம் இத்தகைய பெருந்தன்மை அல்லது அஹிம்சை துறப்பதற்குரியது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.